Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம காலையில இருந்து ஒரு மதியம் போல எடுத்த டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல ரெசிபி காமிச்சிருக்கேன். அதோட சேர்ந்து பன்னீர் வந்து நம்ம எப்படி வீட்லயே ரெடி பண்றது அப்படின்றதையும் இதுல காமிச்சிருக்கேன். முக்கியமா நிறைய பேர் வந்து மணி பிளான்ட் எப்படி வந்து வீட்ல வளர்க்கறதுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி நான் வந்து அத பத்தி vlogல போட்டுருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் மறுபடியும் இத ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு எடுத்தது. மண்டே காலையில ஒரு 3:30க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக நானும் அஷுத்தப்பாவும் போயிருந்தோம். அதனால காலையிலே கிளம்பி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த vlog-ஐ நான் ஷூட் பண்ணிருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன். சரி அதிலேருந்து காலையில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. ஸோ கொஞ்சம் பால் வந்து எனக்கு டீக்காகவும் மீதி பால் வந்து பன்னீரும் செய்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன். இப்போ அந்த பன்னீரில் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் மட்டும் நான் வந்து புழிஞ்சி அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா பால் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இதுதான் நமக்கு பன்னீர். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு சூப்பராக பன்னீர் கிடச்சிரும். இப்போ ஒரு வடிகட்டி மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதை வந்து கொஞ்சம் கழுவிடுங்க. கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி அலசும் போது நம்ம ஆல்ரெடி லெமன் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஜூஸ் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது மேலே வெயிட் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் நல்லா சூப்பராக கிடச்சிரும். பன்னீர் மேக்கர்லாம் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. வேணால் நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் எனக்கு இதுவே ஈஸியாக தான் இருக்குது. நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடிக்கல் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி அது மேலே வச்சுருவேன். ஸோ நல்லா தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் டீயெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கணும். முன்னாடி நான் நைட்டு வந்து பாத்திரமே நான் விளக்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் இல்லையா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு. அதனால் சரி நைட்டு வேலை அப்புறமா பார்த்துக்கலாம், காலையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே சிங்கில் வச்சுருக்கேன். இனிமேல் தான் அந்த பாத்திரத்தெலாம் விளக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சிங்க்கு இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை பார்க்க வேண்டியது தான். அன்றைக்கி லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து தோட்டத்தில் கொஞ்சம் தண்டுக்கீரை இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கூட்டு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அந்த ரெசிபி உங்களோட காமிக்கிறேன் எப்படின்னு. அடுத்து மணி ஒரு 7 போல் ஆச்சு. பால்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த நான் வேஸ்ட்டு போடுறதுக்காக போயிருந்தேன் இல்லையா, அப்போவே பாலும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ வரும்போதே நான் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாசல்லேருந்து. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கான். அவர் இந்த கண்ணாடியை போட்டு தள்ளுறதுலேயே ஏதோ குறியாக இருந்தார். ஸோ அவனுக்கு ஒரு கண்ணு பார்த்துட்டே தான் நான் வந்து மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாஷிங் மிஷினில் அந்த வார துணியெலாம் வந்து போட்டிருந்தேன். என்னோடய ட்ரெஸ் மட்டும் தான். ஏன்னா அஷுத்தப்பாவோட ட்ரெஸ் தான் போன வாரம் நான் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ எங்களுடைய ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான். காலையில் அந்த ஃபங்க்ஷன் போனதுனால அங்கேயே வந்து இட்லியும் வடையும் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தம்பிக்காக. ஸோ அத்தை தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஏன்னா தம்பிக்கு ஏற்று போய் ஊட்டு அப்படி சொல்லிட்டு அவனெல்லாம் கூட்டிகிட்டு போகல. அவன் வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் போனோம். எங்கே காலையில் அவனை தூக்கத்தில் எழுப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் அவனை கூட்டிகிட்டே போகல. சரி வந்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த சாப்பாடு தான் நான் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இப்போ அஷத் குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துணியை காய வைக்க வேண்டியது தான். மெத்தையில் தான் காய வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் மெத்தையில் வந்து பார்த்திங்கன்னா நான் போன vlogல ஒரு vlogல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எள்ளு நம்ம கொல்லியில் போட்டிருந்தாங்க, அதை வந்து காய வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மெத்தையில் வந்து எள்ளு காயுது. அதனால் அங்கே போயிட்டு துணி காய வைக்க முடியல. ஸோ எள்ளுலாம் போட்டிருக்காங்க இல்லையா, நல்லா பரப்பி காய வச்சுருப்பாங்க. ஸோ நடக்க முடியாதுன்றதுனால கீழே வராண்டாலே நான் காய வச்சுட்டேன். அன்றைக்கி வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் காலையில் அந்த 3:04 அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டோம் இல்லையா, அதனால் தூக்கம் வந்துகிட்டே இருந்தது. எப்படியாவது சீக்கிரமாக அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்துடணும் அப்படி தான் தோணிகிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிடலாம். பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த மணி பிளான்ட் வந்து எப்படி நடணும் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. நிறைய vlogல நான் வந்து சொல்லியிருப்பேன். பட் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து ஏன் நான் கேட்டு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க, என்னுடைய கமெண்ட் நீங்கள் ரிப்ளை பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க.
சரி அவங்களுக்காக நான் மறுபடியும் இந்த விலாகில் ஷேர் பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஸோ பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மணி பிளான்ட்டு எப்படி நடணும், நான் எப்படி வந்து நட்டு வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலையிலே பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குறது தான். இது எனக்கு விளக்கணுன்னாலே அவ்வளோ கடுப்பாக இருக்கும். மற்ற வேலை கூட நான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். பாத்திரம் விளக்குறதுன்னு வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணி எப்படா விளக்கி முடிப்பேன் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அதனாலே நான் பாத்திரம் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணால் விளக்க போகிறது நான் தானே, அதனால் கொஞ்சம் திட்டமாக தான் பார்த்து பாத்திரமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் விளக்குனா எனக்கு கையும் கொஞ்சம் வீங்கிடும். அதனாலே வந்து பாத்திரத்தை கம்மி பண்ணிட்டேன் இப்போலாம் கொஞ்சம். ஸோ இப்போ ஓகே, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீட்டு வேலையிலே பிடிக்காத வேலை எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பன்னீர் வந்து அந்த வெயிட் போட்டு வச்சேன் இல்லையா, அந்த துணிலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை நான் வந்து கத்தி வச்சு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் பன்னீர் ரெசிபியும் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பன்னீர் வந்து ரெடி பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போவே நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ரெசிபி வீடியோ. அதை இன்னொரு vlogல நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருப்போம். ஃப்ரீசரில் வச்சுட்டா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் அப்படி நல்லாயிருக்கும். நான் ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த வாரம் தேவைன்னும் போது மட்டும்தான் நான் வந்து பன்னீர் செய்வேன். சும்மா ஒரு மாதம் வரைக்கும் இல்லை 2 வாரம் வரைக்கும்லாம் வச்சுருக்க மாட்டேன். அந்த வாரத்தில் எனக்கு பன்னீர் தேவைப்பட்டது அப்படின்னா நான் அந்த மாதிரி பன்னீர் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உடனேவும் நான் செஞ்சுருவேன். அடுத்து இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணேன் இல்லையா, அதோ இந்த மாதிரி அந்த நோடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் நடுவில் வந்து நம்ம கட் பண்ணனாக்கா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இலையை நட்டு வச்சா கூட சூப்பராக வளரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை நான் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்லா வேர் பிடிக்கும். வேர் பிடிச்சதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மண்ணில் போட்டு நட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் கிளாஸில் வந்து 2 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இலையிலையும் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம தண்ணியிலே கூட வளர்த்துக்கலாம். இதுக்கு வெயிலில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நிழல்லே சூப்பராக இந்த வந்து செடி வளரும். ஓகே, அடுத்து நம்ம வந்து கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஏன்னா டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சீக்கிரமாக ஏதாவது ஒன்று சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு போய் படுத்தணும்னு தோணுச்சு. அஷத்தப்பா சென்னைக்கு கிளம்பிட்டார் காலையிலே, அதனால் மண்டே இல்லையா, ஸோ அதனால் அதுக்கப்புறம் தம்பி நானும் மட்டும்தான் இருக்குன்றதுனால ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு தட்டி இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தம்பி வந்து அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால ஒன்று மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 2 கை அளவுக்கு நான் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ரொம்ப குழைய நம்ம வந்து பருப்பு வேக வச்சிடக்கூடாது. ஒரு 80% குக் ஆனால் போதும். ஸோ அந்த தண்ணி, அந்த பருப்பு தக்காளி வேக வச்ச தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தண்டுக்கீரையை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை கூட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூடி போட்டுலாம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் குக் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஸோ நாங்கள் அது அன்றைக்கி எதுவுமே செய்யலை. அந்த கூட்டு மட்டும் பண்ணிவிட்டு சீக்கிரமாக லஞ்சு முடிச்சிட்டேன். தம்பிக்கு மட்டும் ஒரு கப்பில் வந்து சாதம் போட்டு கீரை கூட்டு வச்சு மேலே வந்து உருக்குன நெய் வந்து சேர்த்துருக்கேன். அவனுக்கு பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அடுத்து நானும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தம்பி கூட பேசிவிட்டு அவன் கூட விளையாடிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து கனவுலாம் ஏதோ வந்துச்சு, அதை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தம்பி தூங்க வைக்கிறதுக்காக நான் போயிட்டேன். ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு சின்ன